லைட் போடுங்க. ஹாப்பி பர்த்டே. ஆபீஷியலி அடல்ட். ஆமாங்க. ஆபீஷியலி அடல்ட். மென்டலி அடல்ட் இல்ல. ஆபீஷியலி மட்டும்தான். சென்னைக்கு போயிட்டு இப்பதான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். இல்ல 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து செட்டில் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க வந்து 11:50 அப்படிதான் செட்டில் ஆனோம். எல்லாருமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்குள்ள அப்படியே முடிச்சுட்டே இருந்தோம். ஜென்னி தூங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க ஏந்தி கத்திருந்தா ஜாலியா இருந்திருந்தோம். பரவாயில்ல, டைம் முடிச்சுட்டே இருந்தோம், டைம் இல்ல தூங்குறதுக்கு. அதனால அப்படியே நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு மெயின் செலிப்ரேஷன் வந்து நைட்டு கிடையாது, நாளைக்கு தான் மெயின் செலிப்ரேஷன். ஆமா, ஏன்னா வந்து ஒரு சில என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து கேக் வெட்டுறது எல்லாமே வந்து நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரெடி பண்ணுவோம். இப்போ கேக் வெட்டிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. ஆனால் பக்காவாக பிளான் பண்ணுறோம், தட்டுறோம். ஆமாம், வந்து கேக் வெட்டலாம் தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் போயிடுமா நாளைக்கு வெட்டலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நாங்கள் வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு சரி பக்காவாக பண்ணலாம் நாளைக்கு பிளான். அதுவும் இல்லாமல் இப்போ எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவோம். ஆமாம், இப்படி கொஞ்சம் தள்ளி உக்காந்தேன்னா பரவாயில்லடா. நீ எங்கேயோ கிடக்குற, அவங்க எங்கேயோ கிடக்குறாங்க. இந்த பிளானோட ஆர்கனைசேஷன் ஐடியாஸ்லாம் நானும் சாய் சேர்ந்து பண்ணது. எனக்கு தெரியாமல் தீர்த்து தாங்க இவங்க 2 பேர் ரொம்ப நாளாக பிளான் பண்ணினாங்க. அதுவும் இல்லாமல் மறைக்கிறது வேற எங்கிட்ட இருந்து என்னென்ன கிஃப்ட் வாங்கலாம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரும் காட்டினா அவன் தெரிய மாட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் சில பல வேலைகள்னா என்னென்ன பண்ணுவோமோ அது மிட் நைட் மசாலா. மிட் மசாலா போகும். மிட் நைட்ல எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்ட்டு எங்களை கேட்டால் சொல்லுவோம். பயங்கரமா அழகா அடுத்தடுத்து பார்க்கலாம். நல்லா டிவி பார்ப்போம். ஆனால் டயர்டாக இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம எப்பயும் பண்ணுறதெல்லாம் பண்ணாதான் வந்து பர்த்டே மிட் நைட்டு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நாங்கள் அதுக்குண்டான வேலையை போய் பண்ணுறோம். பாய் லிட்டில் பாய். இருட்டாதான் தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஜனனி பர்த்டேக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாங்க. அம்மா வந்து மாடிலாம் அவ்வளவா ஏறது இல்லை, கால் வலியால கொஞ்சம் ஏற மாட்டாங்க தான். இருந்தாலும் வந்து இங்க செலிப்ரேஷன் பண்ணலாம் டென்ட் எல்லாம் போட்டு அப்படின்னு முன்னாடியே அம்மா கிட்ட கேட்டு வச்சிருந்தோம், பண்ணலாமா எப்படிமா அப்படின்னுட்டு. உன்னால முடிஞ்சா பண்ணலாம் அப்படின்னு. அம்மாவும் சரி உங்க ஆசையா கெடுப்பானே, மேலேயே தான் வைங்க பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஏறி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். Oh my god. ஐயோ பண்ணிட்ட. இது என்ன சொல்லுங்க பாப்போம். டென்ட் போட போறோம். டென்ட் போட்டுட்டு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணலாம். நிறைய பொருள் வாங்கி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குன்னு பார்த்து வந்து தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங்ல இருந்தே தூரலா இங்க டியூப் லைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, இடமே இருக்காதுமா. முன்னாடி வெளிய போட்டு கீழே காய தான். இது உள்ள நம்ம இப்ப டெக்கரேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறீங்க? டெக்கரேட் பண்ண போறோம். பலூன் இதில் தொங்க விட்டுடலாம்டா. கொத்தா கிஃப்ட் எல்லாம் வேற ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுமைன்னா மழை ஃப்ரெண்ட்ஸ், தூரல். அதுக்காக வெயிட் பண்ணி தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சிங்க பாருங்கள். தூரல் நல்லா விழுந்துருக்குது. இல்லைன்னா வந்து நல்லா நாங்கள் 4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தா சூப்பராக வெளிச்சத்தோடு பண்ணியிருப்போம். பொறுப்பாக இன்றைக்கின்னு பார்த்து தூரல் விழுது. காட்டுமா முதல்ல என்ன பலூன்னு. பச்சாக்கு பட்டாசு வெடிக்கிறோம் எங்கள் வீட்டில். அவ்வளோதாங்க. மஷ்ரூம் மஞ்சூரியன் ட்ரை கிரேவிப்பா. மஷ்ரூம் வந்து கிரேவி, கோபி மஞ்சூரியன் ட்ரைப்பா. பன்னீர் பட்டர்.
5 மணிக்கெல்லாம் வந்து ஈவினிங் ரெடி பண்ணிட்டு 6 மணிக்கெல்லாம் கேக் வெட்டிடணும்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குன்னு பார்த்து நல்லா தூறல் போட்டுட்டே இருந்தது, விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருந்தது. அதனால எங்களால எந்த டெக்கரேட்டும் பண்ண முடியல. எது பேப்பர் எது ஒட்டினாலுமே வந்து ஈரத்துல வேஸ்ட் ஆயிரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதால அதுக்கப்புறமா கொஞ்சம் தூறல் நின்ன பிறக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. அதால வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க உள்ள போய் எடுத்து வைக்கலாம். அதால வந்து நாங்க நினைச்ச மாதிரி டெக்கரேட் பண்ண முடியல. நிறைய பொருள் வாங்கி வச்சிருந்தாங்க, சிம்பிளா ஆன மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஏய் காத்தடிக்குதுடா செம்மையா. ஆல்ரெடி உள்ளேயே ஒரு gift வச்சாச்சு. குட்டி உள்ள ஒரு லைட்டு தொங்க விட்டுடலாமா? சரி வை. ஒரு சில லைட்டுங்க எல்லாமே வந்து பசங்க அவ்வளோ ஆசையா வாங்கி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே போட முடியாம ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரெடி பண்ண மாதிரி ஆயிருச்சு. நல்லா ஈவினிங்லாம் ரெடி பண்ணிட்டு அட்டகாசமா பண்ணணும்னு நினைச்சோம். இந்த மழை வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஆனா அன்னைக்கு காலையில இருந்தே சரியா வெயில் இல்லாம தான் இருந்தது. கரெக்டா மாட்டினோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் முடிஞ்ச வரையும் டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டியாச்சு. அம்மாவும் வந்ததும் இதெல்லாம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பக்கம் சாப்பாடு வச்சிடலான்னு வந்தேன். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி. ஏன்னா வந்து இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால நம்மளும் சாப்பிட மாட்டோம், அப்பா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. ஏதாவது ஒரு விசேஷம்னா நமக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அதனால் வெஜ் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா காயெல்லாம் கட் பண்ணியாச்சு, ஸ்பைசஸ் போட்டாச்சு. ஆனியன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சைட் டிஷ்ஷெல்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு தாளிப்பு போட்டு ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டோம்னா சாப்பாடு ரெடி. கிஃப்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஜனனி கண்ணில் காட்டக்கூடாதுன்னு கடைசி அந்த பேப்பர் மட்டும் ஒட்டிட்டு இருந்தா. எல்லாமே வந்து பக்காவா ரெடி பண்ணியாச்சு. கேக் வந்தாச்சு. ஓப்பன் த கேக். டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. கத்தி இல்லையால கவர் எடுத்து பெரிய சீக்கிரம் ஒரு கத்தி இருக்காங்க. அது டிசைன் எடுங்க வெளியே இதான்ப்பா. அதே பின்னாடி தூக்கி வாடாப்ப. அதே அதே சொல்லலாமா? கேக்கு பாரு. எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. கேக்கு கூட ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறா ஜனனி. இனிமே வந்து நம்ம ஆட்டம் களை கட்ட வேண்டியதுதான். அது எடுத்துட்டு வந்துடலாம். மைக் போட்டுக்கலாமா மம்மி? அப்படியே கேட்கலாம். கரெக்டா அப்படி கொஞ்சம் பின்னாடி கீழே கேட்கே தெரியல. அதுக்குதான் உனக்கு கொஞ்சம் கேக் ரொட்டி போட்டு எடுத்துட்டா. செல்ஃபி. பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே
முட்டை இல்லை இருக்காம்பா ஆமாம் வெட்டி கொடுங்க வெட்டு முதல் ஒன்று வெட்டணும். அதே ஐஸ் நீ உள்ள போடலாம் உள்ள கீ கட் பண்ணு கீழ வரையும் கட் பண்ணு ஐயோ மொத்தமே போதும் ஒரு கேக் மட்டும் கேக் அப்படியே அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே டு ஜெனி, ஹாப்பி பர்த்டே. நான் தான் வெட்டேன் அவங்க கேக் ஊட்டினா கிளாப் தட்டணும். அதெல்லாம் என்னத்துக்கு தெரிக்கிறே க்ரீம் தள்ளுற நீ அது அப்படியே நிற்கும் க்ரீம்லாம் போகாது பீஸ் பீஸாக நிற்கும் எப்பயுமே அந்த பீஸ் மாதிரி எல்லாருமே வந்து ஜாலியா கேக் சாப்பிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். நிறைய வந்து நாங்க கிளிப் இதை எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. ஜனனியோட gift பெஸ்ட் செஷன் இதான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துடலாமா? ஏன்னா வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல்ல வந்தாலும் வரும் இல்லை இடையில வந்தாலும் சரி, இன்ட்ரோ இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து அடல்ட் ஆயிடுறா. அதுதான் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து வந்து நீங்கள் என்னெல்லாம் நம்ம கிராண்டாக பண்ணியிருக்கிறோன்றது நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரியும். அப்பா அம்மா வந்து பர்த்டே ஆமாம் 18 முடியுது, 19ல் காலை வைக்கிறா இல்லை. இனிமே வந்து எல்லாமே துணிஞ்சு பண்ணலாம். கார் ஓட்டலாம் கற்றுக்கணும், ஆனால் முதல்ல எல்லாமே பைக் ஓட்டலாம், எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணலாம். ஆனாலும் ஒரு அப்பா அம்மா கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அப்பா அம்மா கண்ட்ரோலுன்றதோட அப்பா அம்மாவோட பாசத்துலேயே நம்ம அப்படியே இருப்போம். இன்னைக்கும் அப்பா அம்மாவோட பாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 18 முடியுது. அதுக்கேற்ற மாதிரி gift வந்து செம்மையாக ரகலை பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தடுத்து வந்து நீங்கள் அந்த gift எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னெல்லாம் gift பண்ணோம் அப்படின்றது ஒவ்வொன்றா வந்து எடுத்து 18 gift தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் பண்ணது. ஆனால் அதுக்கு மேலே போயிருச்சு. அது இல்லாமல் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து வேறு அவளுக்கு தனிப்பட்ட முறையில் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கேக் சாப்பிட்டு வந்துட்டோமா, முதல்ல கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்க இருக்குன்னு ஜனனிக்கு தெரியாது. அதான் ஆமா அது வேற. நாங்க வந்து இப்ப பசங்க எல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ற வரையும் ஜனனி வந்து மேலேயே கூட்டு வரல. அதுக்கப்புறம் அவளை கண்ணை கட்டி முதல்ல அப்புறமா தான் கூட்டு வந்தோம். அதெல்லாம் அவளுக்கு வந்து சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றது கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் இருக்குதுன்றதை விட எவ்வளோ பெரிய பாக்ஸில் இருக்குதுன்றது தான் மெயின். எதுவுமே தெரியாது. அது இல்லாமல் என்னென்னா சர்ப்ரைஸாக வந்து அப்பாவும் வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதுவும் என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் வந்து எங்கே இருக்குதுன்னா அப்படியே உள்ள நீயே போய் எடுத்துட்டு வா. ஏன்னா வந்து வந்ததும் அப்படியே கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டா. அது உள்ள இருந்தது பார்க்கல. அழகா வந்து டென்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம். உள்ள வந்து கிஃப்ட் அப்படியே எடுத்து கொடுறா. ஆமாடி எத்தடா நீ வாங்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன இருக்குது? ஆமாடி, அப்புறம் தான் நீ ஓப்பன் பண்ணி மெதுவாக பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் வந்து நிஜமாவே என்னால் தூக்கவே முடியல, வெயிட்டாக இருக்குது. என்னெல்லாம் கிஃப்ட்ன்றது பொறுமையாக நம்ம வந்து தெரியல. நீ வாடி இந்த பக்கம். கிஃப்ட் வந்து பிரிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் லாஸ்ட் வரையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து அப்பா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்துரு, நீயும் கொடுமா. இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட அப்படியே. இதில் செம்ம ஐட்டங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்றது வந்து அப்புறம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீ தூக்கவே முடியலம்மா உண்மையாவே. என்னடி இருக்குது அதில் அவளை இப்படி வைங்க. அப்படி அது டைம் இல்லை, இதை தூக்குங்க.
எவ்வளவு நேரம் பண்ண போறீங்க? வாடா ஜானு காசி வெயிட் காசி வா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கொடுக்குற gift. இதுல கண்ணாபண்ணான்னு இருக்குது, என்னன்றது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கோம். ஆமா தொகுதே. இரு தாத்தாவுக்கு இருடா, அப்புறமா நீ வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? இங்க வெட்டி இப்படி வெட்டிடுமா? வேணாம், ஒரே பக்கமா போயிடலாங்கட்டி. அப்படிதான் சொல்றேன் நானும். வெட்டி பொய்ஸுக்குதா அது தூக்கத்துக்கு இல்லை, பொய்ஸ் இல்லை சுத்தமா. அது ஒன்றும் இல்லை, க்ரீம் தாங்க இருக்குது. கடவுள் சாமி. க்ரீம் தான் இருக்கு. கேட்சவா ஸ்பூன் எத்தாட்டாவா? ஃபேன் போடலாமா? ஃபேன் இருக்கு, நீ சீலுமே இல்லை. இரு நான் இப்படி தள்ளி விடு, நான் கையில் எடுக்கிறேன். நீங்க வெட்டிடுங்க, வெட்டி சாப்பிடுங்க. இல்ல நான் சாப்பிட்டு எக்லஸ் இது எனக்கு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோமா, ஸ்மெல் இருக்காது. நீங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு ஆர்டர் பண்ணி மதியம் வாங்கிக்கணும். அப்புறமா கேக்கா சட்டு பேச வேத்தா இந்தாங்க நீங்க சட்டு வச்சுக்கா ஊர் இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் கரெக்டான டேஸ்ட் அதே மாதிரி ஏ சாப்பிட சோத்து வேணும். ஏற்கனவே சோறு சாப்பிட்டு வச்சுக்கோங்க. பிளாக் கரண்ட் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அதே டேஸ்ட் அது. மேல பயங்கர ஸ்வீட்டா சூப்பரா. இந்த ஜெல்லி தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டேன் அப்புறம் சமையல் ஜூஸ் மாதிரி சமையா இருந்தது. ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குது. இந்த இதில் வாங்கிடுறாங்க, இது போட்டு தரேன். ரைஸ் ஏற்கனவே சாப்பிட்டு கூட்ட கொடுத்துறேன். சாப்பிட்டியா? பயமா இருக்குதா? சாப்பிட்டு போடணும் தண்ணியில் பயந்து போறாங்க. இதுக்கும் மேலே காட்டியிருக்கான் பாக்ஸோட இருந்தது. ஃபுல்காவா? இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா வெஜிடபிள் ரைஸ் மட்டும் நான் வீட்லயே சமைச்சுக்கிட்டேன். சைட் டிஷ் எல்லாம் வெளியே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து சமைச்சிட்டு இருந்தா நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி இருக்காதுன்றதுனால சைட் டிஷ்லாம் வந்து வெளியே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் மெனு, என்னென்னதுன்னு தெரியல. பசங்க வந்தாலும் வாழைப்பழம், உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்பா வாங்கிட்டு வந்தது. இதில் என்னதுங்க அது கிரேவி என்னதுங்க? வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி. வைவி மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி. இது வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி. இது வந்து கோபி மஞ்சூரியன் ட்ரை. கோபி மஞ்சூரியன் ட்ரை, பன்னீர் 65. இது பன்னீர் பட்டர் மசாலா. ஓ பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாடியில் அப்பா அம்மாவை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும், அங்கேயே சமைச்சு சாப்பிட்ணும் மாடியிலேன்னு ஆசை. ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருப்போம், அம்மா கிட்டும் சொல்லிகிட்டே இருப்போம். சரி பண்ணலான்னுவாங்க, ஆனால் வந்து முடியவே இல்லை. இன்னைக்கு வந்து ஜனனி பர்த்டே, அதுவும் சூப்பராக அட்டகாசமாக மாடியிலே சாப்பிட்டோம். நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே நிறைய வீடியோ இதில் எடுக்கலன்னு தான் சொல்லுவேன் நான். திடீர் ஞாபகம் வர்றது, ஐயோ வீடியோ எடுக்கலேன்னு எடுத்தோம். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்தோம். ஆனா வந்து நிறைய என்ஜாய் பண்ணி அட்டகாசமா அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த கட்டில்ல படுத்துட்டு ரொம்ப நேரம் அம்மா எங்களோடவே தான் இருந்தாங்க. ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு கிளம்புனாங்க. இந்த பக்கம் எடு மம்மி, லைட் இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒன்று வாங்கினேன், ரெண்டு இருக்கும். இது கூட நல்லா இருக்கும். இந்தம்மா தட்டு அது வீடு இருக்கு, அதெல்லாம் இதுல வந்து புல்கா வந்து நான் வீட்லயே தான் ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வெஜிடபிள் ரைஸும் புல்காவும் ரெடி பண்ணிக்கிட்டோம். சைட் டிஷ்லாம் மட்டும் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே வந்து பக்காவா சூப்பர் டேஸ்டா இருந்தது. அப்பா அம்மா அவங்களுக்கு பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சைட் டிஷ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 10 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. மறுநாள் ஃப்ரைடே இல்லைன்னா இங்கேயே கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் அது அவங்க கிளம்புன பிறகும் எங்களோட அட்டகாசம். போட்டோ பாருங்க நான் கூட கேட்டேன் கௌசி எடுத்தால ஜூஸ் குஷன் உட்காந்துங்கிறோம். ஓபன் பண்ணது இருக்கு. கேம்பா ஃபர்ஸ்ட் டைம் கேம்பா ட்ரை பண்ணுறது. கோகோலா மாத்தாங்க கொல கொலன்னுதுடா தின்னு வெளியே வந்துடும். கோக்குல கேஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக டின்னுல எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் பாட்டிலோட. இன்னைக்கு நைட்டு வந்து 3 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தூங்குனது. எல்லாம் பசங்க படம் பார்த்துட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே முழிச்சிட்டே இருந்துட்டோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைமுக்கு போய்ங்கிறோம். இன்னைக்கு வந்து படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். கேக்லாம் சாப்பிட்டாங்களா பசங்களுக்கு வந்து இப்போ வேணான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. அது என்னடான்னா மழை வந்துருச்சு, எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு வந்து இங்கே வச்சாச்சு. கௌசி இப்போ அப்படி சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாம், ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் கூட ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாமான்னு நினைக்கும் போது தூறல் வந்தது. சரி எடுத்துகிட்டு வந்துடுறா உள்ள அப்படின்னு எடுத்துன்னு வந்துட்டோம். ஹாய். இப்போ வந்து இன்னைக்கு நைட்டெல்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அதை படம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடி சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்டு அரட்டை அடிப்பாங்க இன்னைக்கெல்லாம். அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டுனா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வேலை செஞ்சது, ஒரே தாகம், தண்ணியும் குடித்தாச்சு. எப்போ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ இப்போதைக்கு வேணாங்கிற மாதிரி. முடிஞ்சால் அப்புறம் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாய போடலாம். நைட்டெல்லாம் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு பசங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு ரகலை பண்ணி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.